வணக்கம் குழந்தைகளா, இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி முதல் வகுப்பு பருவம் 2 பாடம் 1 பகுதி 2 நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தின வகுப்புலையும் நாம் இதே பாடம் தான் நம்ம பார்த்தோம். அதில் க வரிசை சொற்கள், படங்கள், அதற்குரிய பயிற்சிகளை நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் கா வரிசை சொற்களும் படங்களும் அதற்குரிய பயிற்சிகளையும் நாம் பார்க்க போகிறோம். முதலில் பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இங்கே பாருங்க, கா காற்றாடி காண்டாமிருகம். கா காற்றாடி காண்டாமிருகம். தா தாழ்பால் தாத்தா. தா தாழ்பால் தாத்தா. அடுத்தது நா நாற்காலி நாணயம். நா நாற்காலி நாணயம். அடுத்தது பா பாப்பா பாகற்காய். பாப்பா பாகற்காய். அடுத்தது வா வாத்து வாழைப்பழம். வா வாத்து வாழைப்பழம். மா மாங்காய் மாட்டு வண்டி. மா மாங்காய் மாட்டு வண்டி. அடுத்தது யா யானை யாழ். யா யானை யாழ். அடுத்தது பாருங்க, படமும் சொல்லும். காகம் காகம். கா கா எம் காகம். ஓநான் ஓ நா இன் ஓநான். தாத்தா தா இத் தா தாத்தா. நாய் நா இ நாய். பாய் பா இ பாய். மான் மா இன் மான். பலா ப லா பலா. வால் வா இல் வால். காளான் கா லா இன் காளான். இறால் இ ரா இல் இறால். அடுத்தது பாருங்க, எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். எந்த எழுத்தை எடுக்கிறோமோ அந்த எழுத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லை நாம் சொல்கிற மாதிரி ஒரு விளையாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே பாருங்க, மேலே வட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சு வட்டமிடணும். முதல்ல ரா. ரான்ற எழுத்து எங்கே இருக்குது? இங்கே பாருங்க, இந்த மர ஜன்னலுக்கு கீழே இருக்குது. அடுத்தது நா. நான்ற எழுத்து எங்கே இருக்குது? கீழே புல் தரையில் இருக்குது. அடுத்தது பாருங்க, டா. டா எங்கே கொடுத்துருக்குறாங்க? டான்ற எழுத்து இந்த ஜன்னலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது யா. யான்ற எழுத்து எங்கே இருக்குது? யா என்ற எழுத்து
எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்க, இங்கே செடியினுடைய இலையில கொடுத்துருக்காங்க. அடுத்தது லா, லா ஜன்னலுக்கு மேலே இருக்கக்கூடிய இலையில கொடுத்துருக்காங்க. இது போல் எழுத்துக்களை கண்டுபிடிச்சு நாம் பட்டம் விடணும். அடுத்தது படிப்போம், இணைப்போம். இப்போ முதல்ல கொடுத்துக்கிறது காகம். இந்த காகம் எங்கே இருக்குது? இங்கே கீழே இருக்கு இல்லையா? அப்போ இதையே மேட்ச் பண்ணணும். அடுத்தது பாய், அடுத்ததாக பழா, அடுத்தது இறால். இது போல் சொல்லையும் படத்தையும் நாம் இணைக்கணும். அடுத்தது எழுதி பழகுவேன். இப்போ நமக்கு எழுத்தை புள்ளியெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த புள்ளிகளை இணைச்சோம்னா நமக்கு அழகாக வடிவத்தோட எழுத்துக்கள் கிடைக்கும். இப்படி நாம் இணைச்சி எழுதி பழகையில் நாம் வடிவத்தோட எளிமையாக எழுதி பழகிடுவோம். இங்கே பாருங்கள், காய் எப்படி எழுதணும்? முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டு, கீழே ஒரு கோடு போட்டு, அதுக்கு பிறகு இப்படி கொண்டு இப்படி இணைக்கணும். இது போல் எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி பாருங்கள் குழந்தைகளா. அடுத்தது படிப்போம், எழுதுவோம். பாய், பா ஈ, பாய். காய், கா ஈ, காய். நாய், நா ஈ, நாய். பால், பா இல், பால். கால், கா இல், கால். வால், வா இல், வால். தார், தா இர், தார். நார், நா இர், நார். பார், பா இர், பார். வால், வா இல், வால். நால், நா இல், நால். பாலம், பா ல இம், பாழம். காலம், கா ல இம், காலம். காகம், கா க இம், காகம். நாகம், நா க இம், நாகம். மாம்பழம், மா இம், ப ல இம், மாம்பழம். பாகற்காய், பா க இட், கா ஈ, பாகற்காய். அடுத்தது பாருங்க, படிப்பேன், வரைவேன். நாம் கொடுத்துருக்கக்கூடிய சொல்லுக்குரிய படத்தை நாம் வரையணும். இங்கே பாருங்க, முதல்ல மான் கொடுத்துட்டாங்க. இங்கே மான் படம் இருக்கு இல்லையா? இதை எடுத்து நாம் இந்த இடத்துல வரையணும். அடுத்தது வால், வால் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? இந்த வால் படத்தை நம்ம இங்கே வரையணும். அடுத்தது இறால், இறால் படத்தை இங்கே வரையணும். அடுத்தது பழா, பழா படத்தை எடுத்து நாம் இங்கே வரையணும். இது போல் சொற்களுக்குரிய படத்தை நாம் அங்கே வரையணும். அடுத்தது நிரப்புவேன். இது என்ன படம்? என்ன படம் இது? மான். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? இங்கே மானை விடுபட்ட எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் இங்கே மா போடணும், மான். அடுத்தது இது என்னது? பாய். அப்போ இங்கே என்ன எழுதணும்? பா. அடுத்தது இது யாரு? பாப்பா. அப்போ இங்கே என்ன எழுதணும்? பா.
அடுத்தது இது யாரு? தாத்தா. அப்போ இங்கே என்ன எழுதணும்? தா போடணும். இது போல் விடுபட்ட எழுத்துக்களை எழுதணும். அடுத்ததும் விடுபட்ட எழுத்துக்கள் தான். இது என்ன படம்? காளான். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இந்த கட்டத்துக்குள்ள எழுதணும். கா லா இன், காளான். இது என்னது? நாய். நா ஈ, நாய். இது என்னது? காகம். கா கா இம், காகம். இது யாரு? பாப்பா. பா இப் பா, பாப்பா. இது போல படத்தை பார்த்து படத்தினுடைய பெயரை நாம் எழுதணும். அடுத்தது இணைத்து எழுதுவேன். இங்கே பாருங்க, முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. மாம்பழம் தா. மாம்பழத்தை படமாகவும் தாவை எழுத்து வடிவத்திலேயே கொடுத்துட்டாங்க. இதை நாம் சேர்த்து எழுதணும். சேர்த்து எப்படி சொல்லணும்? மாம்பழம் தா. அதை நாம் எழுதணும். இங்கே பாருங்க, காகம் பார். இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். காகம் பார் அப்படின்னு நாம் இங்கே சேர்த்து எழுதணும். அடுத்தது பாருங்க, வா. பாப்பா வா. அங்கே ஒரு பாப்பா படம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால பாப்பா வான்னு நாம் எழுதணும். அடுத்தது சொல் உருவாக்குவேன். இங்கே பாருங்க, இங்கே இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்லையும் இந்த கட்டத்தில் இருக்க எழுத்து, இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து எழுதணும். ப இல் பல். ப இல் பல். பா இல் பால். அதே போல் கா இல் கல்னு இங்கே எழுதணும். கா இல் கால்னு இங்கே எழுதணும். அடுத்தது பா டா இம் படம்னு இங்கே எழுதணும். பா டா இம் பாடம்னு இந்த இடத்துல நாம் எழுதணும். அடுத்தது மடம். மா டா இம் மடம். மா டா இம் மாடம்னு நாம் இங்கே எழுதணும். அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன், இணைப்பேன். கண்ணாடியை பார்த்து நாம் இணைக்கணும். கண்ணாடியில் பார்க்கையில் எப்படி இருக்கும்? அந்த எழுத்துக்கள் தலைகீழாக இருக்குது. ஆனால் நம்ம அதை கண்டுபிடிச்சு எழுதணும். இங்கே பாருங்கள், மான் இங்கே இருக்கு இல்லையா, தலைகீழாக இருக்குது. அதை இணைக்கணும் நம்ம. அடுத்தது நாய். நாய் என்ற எழுத்து எங்கே இருக்குது? அந்த சொல் இங்கே இருக்குது. அடுத்தது பட்டம் இங்கே இருக்குது. இதை போல் நாம் இணைச்சு எழுதணும். அடுத்தது நம் கப்பல். இது ஒரு சிறிய கதை, படிக்கலாமா? பட்டம் தா அப்படின்னு ஒரு பொண்ணு அவனுடைய தோழன்கிட்ட கேட்குறா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறா, இது என் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய பட்டத்தை கொடுக்க மாட்டேன்றான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பட்டம் அவன் பறக்க உடையில காற்றுல பறந்து போய் ஒரு மரத்தோட கிளையில் மாட்டிக்குது. என்னுடைய பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே நின்று பார்த்துட்ருக்கிறான். அப்போ அதை எடுத்து பார்க்கல என்னாச்சுன்னா அந்த பட்டம் கிழிஞ்சிடுச்சு. ஏன் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக இருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இங்கே தா அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் அதையே பார்க்குறாங்க. அது கிழிஞ்சி போன பட்டத்தை என்ன பண்ணுறது? ஓட்டையாயிடுச்சு இல்லையா, அது காற்றுல இனி பறக்குமா? பறக்காது. அதனால கிழிஞ்ச பாகத்தை எல்லாம் வச்சு அழகாக ஒரு கப்பல் செய்கிறாங்க. மீதம் இருக்கிற ஒரு பாகத்தை வச்சு அழகாக ஒரு கப்பல் செய்கிறாங்க. அட கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதையே வாங்குறான். அப்போ 2 பேரும் அதை தண்ணிக்குள்ளே விட்டு விளையாடுறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை இது நம்மளோட கப்பல், நம்ம 2 பேர்த்துக்கும் சேர்ந்தது தான் இதுன்னு சொல்லி அவன் நினைக்க சொல்கிறான். முதல்ல அவன் பட்டத்தை என்னோட இதுன்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு அவன் பட்டை கிழிஞ்சு போன பட்டத்தில் ஒரு கப்பல் செஞ்சு தந்தோடனே, இல்லை இது நம்மளுடைய கப்பல்னு அவன் சொல்கிறான். அதில் நம்ம என்ன தெரியுது? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னோடது உன்னோடதுன்னு பார்க்கக்கூடாது, எல்லோரும் சேர்ந்து விளையாடணும். சரி, இந்த பாடத்தில் நம்ம பயிற்சியை பார்க்கலாமா? நிழலோடு இணைப்பேன். இந்த கட்டெரும்புடைய
நிழல் எதுன்னு கண்டுபிடிச்சு அதையே நாம் வட்டமிடணும். இது உங்கள் புத்தகத்தில் செஞ்சு பார்க்குறீங்களா? அடுத்தது தேன் எடுக்க தேனீக்கு உதவுவோம். தேன் எடுக்கிறதுக்காக தேனி எந்த வழியில் போனால் அது பூவுக்கு போய் சேருன்றதுக்கு வழியை காட்டணும் நாம். அடுத்தது பொருத்தமான படத்தை இணைப்பேன். குடையுடைய இந்த குடைக்கு சரியான வண்ணம் இங்கே பாருங்கள், 2 பாகத்துலேயும் கொஞ்சம் பகுதியை காணும். அது கரெக்டான பாகத்தை எடுத்து அங்கே பொருத்தணும். அதே போல் இந்த பழத்தில் பாருங்கள், இந்த பூச்சிகளுடைய உருவத்தை கொடுத்துட்டாங்க. அந்த உருவத்திற்குரிய பூச்சியினுடைய படத்தை நாம் அந்த இடத்துல பொருத்தணும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்களா குழந்தைகளா? இது பரீட்சையில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடியே பெயரை சொல்வேன் இதில் படித்தோம் இல்லையா? அது திரும்ப வீட்டில் படித்து எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.